ஆப்பன்ஹைமர் மூவி பார்த்துட்டீங்களாடா? எவ்வளவு பேர் பார்த்தீங்க? இமேஜின் ஐ saw this. நான் வந்து ஆப்பன்ஹைமர் மூவி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ரீவைண்ட் பண்ணி 3 மணி நேரம் படத்தை 4 மணி நேரம் பார்த்தேன். ஓகே, ஏன் அப்படி பண்ண அப்படின்னா ஃபுல்லி அட்டாமிக் பிசிக்ஸ் தான்டா. கொஞ்சம் கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கு, கொஞ்சம் டிராமா இருக்கு, ஸ்பையிங் அதெல்லாம் இருக்கு. ஓகே, ஆனா நிறைய விஷயம் அட்டாமிக் பிசிக்ஸ் தான். சூப்பர் மூவி, ஐ லவ்ட் இட். ஏன் அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை வரும். நான் இப்போ சொன்ன கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். நீ நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணினா யூ ஹாவ் சோ மச் எனர்ஜி டு காஸ் ஈவன் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, அது மட்டும் இல்லாம அந்த லெவல் எனர்ஜி இருக்கும்போது உனக்கு தெரியாத, இதுவரைக்கும் நடக்கவே வாய்ப்பில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதுல ஒரு ரியாக்ஷன் வந்து அட்மாஸ்பரிக் கம்பஷன். நைட்ரஜன் வந்து அந்த ஆக்சிஜன் இருக்கிற என்விரான்மெண்ட்ல எரிஞ்சு போயிடுமா, சச் அ ஹை டெம்பரேச்சர்ல. அப்படி எரிஞ்சதுன்னா எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு? நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு அட்மாஸ்பியர்ல? நைட்ரஜன் தான் இருக்கு, 78% நைட்ரஜன் தான் இருக்கு, 20% ஆக்சிஜன் தான் இருக்கு. 78 இல்ல, 21% ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ அட்மாஸ்பியரே எரிஞ்சு போயிடாதா? அட்மாஸ்பியர் எரிஞ்சு போய் நீ ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டு உலகத்துல இருக்கிற எல்லா நைட்ரஜனையும் காலி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஆக்சிஜனோட சேர்ந்து எரிஞ்சிடும், உலகமே அழிஞ்சு போயிடும். திஸ் வாஸ் அ ரியல் ப்ராப்ளம் தட் தே ஹேட் என்கவுண்டர்ட். ஒரு ஆட்டம் பாம் கிரியேட் பண்ணி டெஸ்ட் கூட பண்ண முடியாது அவங்களால. சப்போஸ் டெஸ்ட் பண்ணும்போது அட்மாஸ்பரிக் கம்பஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செயின் ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், உலகம் அழிஞ்சிடும். ஓகே, தட் தே ரியலைஸ்ட்.